நம்பர்களெல்லாம் நீங்கள் சோமாயிருக்கா நாங்கள் சோமாயிருக்கோம்னு நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஸ்காப்ருக்கு வந்திருக்கோம். அதுவும் ஜோதி விழா நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வெயிட் பண்ணி அந்த ஜோதி விழாவுக்கு வெயிட் பண்ணுறோம். ஐயப்பன் கோயிலில் நடக்கிறது அந்த விசேஷம். நீங்களும் ஓடி வாங்க. இங்கே எங்களோட ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எங்களோட அப்பா குட்டிமா சேகா குட்டிமா சேகா எல்லாரும் இன்றைக்கி இங்கே பண்ண போகிறோம். வாங்க இங்கே வாங்க. வந்தோடனே குட்டி ஆக்களுக்கு எல்லாம் இருக்குது. விளையாடுறது எல்லாம் இருக்குது. சர்க்கஸ் எல்லாம் இருக்குது. ஓடி வந்து பேக் வாங்க போகலாம். அப்போ சொல்லிட்டு ஷாரிக்கிற பேக் வெரி பேக் அஞ்சு பாருங்க பேக்கை பாருங்க எப்படி இருக்கு. லவ் கொழுங்க பேக்கு கொழி காட்டுங்க பேக்கு. என்ன போகல இப்போதான் வாசலில் நிற்கிறோம். என்ன நாங்கள் போகல இப்போ பார்த்துறீங்க. இங்கே பாருங்க எங்கள்ட லவ் பாருங்க. இந்த பேக்கு பெசல் யார் தந்தன்னு சொன்னால் ஜாலினி அக்கா தந்தவா. லவ் இந்த பர்த்டேக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணவா. அது நாங்கள் ஒவ்வொரு நாளும் காட்டுவோம்லாம் முடியலாம். இன்றைக்கு ஜோதி விழாவுக்கு வரைக்கும் காட்டுவோம். ஜாலினி அக்கா வந்து பேக்கு இங்கே வாங்க. லவ் பாருங்க சூப்பராக இருக்கா. பழைய ஆட்கள் ஐயப்ப கோயிலில் நல்ல பேர் கண்டாலும் காய் சொல்லிட்டு போவேன். இப்போ காய் சொல்றது அதிகம். இப்போ காய் சொல்ற அதிகம் உங்க. அப்போ உங்களோட எப்படியான நல்ல உள்ளங்க கிடைக்கிறது சரியான ஆசாம். அப்போ அப்படியான உள்ளங்கள் இருந்தால் உங்களுக்கும் இப்பதான் கொஞ்சம் ஈவினிங் என்ன மாதிரி சரி அங்க பாரு அங்க மேக் அப்பா எங்கட குட்டிமா பாருங்க. குட்டிமா எங்கட லவ் இங்கே சாலம்மா சேய் இங்கே எங்கட சாலம்மா மதான் சொக்கையில் குழி விடுறவா காட்டுங்க. சிரிச்சுங்க சாலம்மா இங்கே இந்த மைசானே இங்கே எங்கட லவ்வும் எங்கட அப்பாவும். குட்டிமா சேய் அக்கா பாருங்க. அக்கா வந்தோன்னா காய் சொல்கிறா. அவள் ஜாலினி அக்கான ஃப்ரெண்ட். 30 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாம். அவள் என்ன கண்டுட்டு ஜாலினி அக்காவில் அந்த மாதிரி தானே நானும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றபடியா அவள் இன்னொரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் கை கோத்துட்டோம். எனக்கு எப்பயும் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கப்பறம் எங்கள் வழி தனி வழி. என்ன தனி வழி இவங்க அண்ணா குத்துரட்டி போகிறார். இந்திய ஐயப்பன் ஆலயம் பிறந்தவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜோதி 2025 ஆண்டு ஆட்டத்தில் 2-3 தேதிகளில் கலையில் மறுப்பதில் வந்திருக்கின்ற ஐயப்பன் நண்பர்களே, இந்த நமது ஆலயம் சிறப்பாக எடுத்து முன்னெடுத்துக் கொண்டு வருகின்ற இந்த திருப்பதி வேலைக்காக நமது நிர்வாகம் இந்த அசுவாப சீர்திருத்தத்தை இன்று மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் நாளையும் நேத்து
அம்மா say hi. அம்மா சூப்பராக இருக்கு. நாங்கள் ஒன்று உங்களோட ஸ்டைலுக்கு கொத்தரடி சாப்பிட போடாது நல்லா அப்படியே செய்யுங்க. சூப்பராக இருக்கு. நன்றி. இங்கே பாருங்க, இந்த கடை கோடி வாங்கோ கொத்தரட்டி சாப்பிட எப்படி இருந்து பாருங்க. இந்த அண்ணா செய்கிற விதத்திலே உங்களுக்கு சாப்பிட போல தோணும். இங்கே பாருங்க, கடலை வடிவா போட்டு மாங்காய் கேரட் எல்லாம் போட்டு அப்படி வச்சுக்கணும். மாங்காய் வெங்காயம் கேரட் அங்கால கடலை இஞ்சால கொரியாண்டு அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கடலை வாங்கி சாப்பிட்லாம். இஞ்சால மரவள்ளிக்கிழங்கும் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு இஞ்சால ப்ரைஸ் ஆனியன் ரிங் ப்ரைஸ் பிள்ளைகளுக்கு விருப்பமான வந்து பூரி இருக்குது. எல்லாம் வந்து வாங்கலாம். இங்கே மாங்காயம் போட்டு வச்சுக்கிறேன். உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ஓடி வாங்கும் வந்து சாப்பிடுங்க. சுட சுடவும் தோசை பிடிக்கும். இங்கே வாங்க, சுட சுட தோசையும் அம்மா செய்கிறான். வாங்க, அதுவும் அம்மா சுட்ட தோசைன்னா இன்னும் நல்லா இருக்கு. கலசனால வந்து தோசை தோசையும் நாங்கள் பூரியும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி தான், நவீனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, பிள்ளைகளுக்கு பிடிக்கும். அம்மா பூரிக்கண்டு பூரி கறி குடிக்கினா நாங்கள் அதை பெஸ்ஸெல்லாம் கொண்டனேருக்கு வாங்கிட்டு போகிறோம். இப்போ தான் சின்ன ஆளுடைய நன்றி. சமீக்ஷா சதீஷ்குமார் பிள்ளை வழங்கியவர்கள். வணக்கம். சந்தோஷம். ஆனால் உங்களோட கொத்துற விதத்திலேயே சாப்பிடணும் போல தோணும். மேலே இருக்கு அந்த அன்பு தானேங்கோ. சாப்பாடு சமைக்கிற இடம் எல்லா இடமும் சமைப்பின அன்பு அந்த சமைச்சு கொடுக்குற விதத்துலேயும் இருக்குது சாப்பிடணும்னு சொல்லி. நீங்கள் உங்களோட கொத்துற திருடியை பார்க்கே தெரியுது சாப்பிடணும் போலடாக்கு. நல்லா இருக்குது. இல்லை சாப்பிடாமே தெரியுது நல்லா இருக்குமென்னு சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாங்குங்க. அந்த அன்னைகிட்ட வந்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க எங்களை பற்றி, கொத்தரட்டியை பற்றி. தேங்க்யூ. இங்கே பாருங்க, நாங்கள் உள்ளுக்கே வந்துட்டோம், கடைக்குள்ளேயே வந்துட்டோம். இந்த ஆக்கள் மாதிரி சொந்தக்கார மாதிரி வந்துட்டு தான் இன்றைக்கு நாங்கள் ப்ரைஸ் வாங்க போகிறோம். பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி புட்டிங் வாங்க போய் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் உங்களோட கடை வந்து NG Sweet House. நாங்கள் இப்போ 24 வருஷம் போடுறோம். நாங்கள் வந்து செய்கிறது வந்து ஃப்ரைஸ் அண்ட் பலோகே. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ண விரும்புகிறீங்களா? இது வந்து தனியாக பிள்ளைகளுக்கு இல்லை, லைக் பெரியாக்கள் எல்லாரும் கண்டிப்பாக பெரியாக்கள் சாப்பிடுவீங்கன்னா அதை விட குட்டியாக்கெல்லாம் இந்த கேட்கினா விரும்பி கேட்கணும். எங்களை விட 4 பேர் இருக்கினா பொம்பளை பிள்ளைகள், 5 பேர். இன்னும் மகனு முறால் இருக்கிற சிங்க குட்டி
அவர் கொஞ்சம் பிளேன் தான் கேட்பார், அவர் கொஞ்சம் பிக்கி. ஆனால் உங்களோட சாப்பாடுனா அவருக்கு காணும் அப்படி. ஓ சந்தோஷம், தேங்க்யூ. இவங்க சுட சுட அண்ணா பொறிக்கிறார், அண்ணா சுட சுட பொறிக்கிறார். அப்புறம் எண்ணெய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எண்ணெய் எங்கேயும் வேணும், பொரியல்னு சொன்னால் எண்ணெய் இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் எண்ணெய்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்ன சாப்பாடுக்கும் அப்படின்னா டயட்டுக்கு தான் நீங்கள் போவோம். நம்ம எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றேன்னு சொன்னால் இவைக்கு இந்த கடை விருப்பம்னு சொன்னால் ஓடி வந்து வாங்குங்க. பிடிக்கல கல்யாணம் நடந்தது ஒரே ஓட்டம் தான். நடக்கல பேசின கையோட ஒரே ஓட்டம் தான். பேசின கையோட கொஞ்சம் லக் டைம் வந்துட்டு இருக்க நேரம் இல்லாம இருக்கு, நிக்க நேரம் இல்லாம இருக்கு. கொஞ்சம் பிஸியா டைம் நல்ல அப்படியே இருக்கு. அமைஞ்சா நல்லதான் அப்படியே இருக்கு தெரியும். இருக்கு ஏன்னா கணக்கு புது புது விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். மனைவி அமையாது ஆள் பக்கத்துல இப்ப இல்லாத பிரச்சனை வீடியோ பார்த்தா இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஒரு ஆட்கள் அந்த நல்லது செய்யறதுக்கு நல்லது நடக்கும். எங்கட லவ் ராசி தான் நல்லா இருக்கு. வேண்டாம் அப்படி இருக்கு. நாங்கள் ஜோதி விழாக்கு வந்துடுறாங்க. சோங்கோயில் போயிட்டு வந்தேன் நான் முடியா பிக்கரிங் போனாங்க, நல்லா இருந்தது. அம்மா அதை தான் கோயில் கோயில்னு சொல்லி கொண்டு வந்தோம். பிக்கரிங்ல சோங்கோயில் போனாங்க. என்ன சொன்னீங்க? அது பக்கத்துல சொல்றேன். கோயிலுக்கு கண்டுபிடிக்க சொன்னதான் நான் இங்க துக்கியமான வேலையா பண்ணதான் கல்யாணம் ட்ரக் வேலையும் நான் போனது நல்லா போச்சு. நல்லா அப்படித்தான் எங்களுக்கு விருப்பம் என்ன இருந்தாலும் நாங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த வேலை பார்ப்போம். எங்களை பிடிச்ச விஷயங்களை பார்க்கணும். அது இது என்ன அது நாங்கள் இல்லை சரியான கொஞ்சம் அப்படி அப்செட் கொஞ்சம் அந்த டைம் சக்கா வேணும். சேர்ந்து பார்த்தா என்ன இருந்தாலும் சக்கா தான் போட்டுறோம். ஓடிச்சுன்னா ஓகே தம்பி சப்போர்ட் நல்லா போகும். நல்லா போகும். இப்போ விளாங்க ஆச்சுனா அப்படிங்க மூட மேட்ச் ஆச்சு பேர் கலெக்டர் எல்லாம் வாங்கிட்டாரு. எவ்வளோ 4 பாருங்க எங்கட அப்பா குடிக்கல சரியோ, நீங்க கோமலுக்கு பேசக்கூடாது. எங்கட அப்பா குடிக்க மாட்டார். மகன் நெட்டோ தான் வச்சிருக்கார். மகன் தான் வீடியோ எடுக்கிறார், கொடுக்க போறேன் மகனுக்கு.
தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. ஏன்னா எங்கட அப்பா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கட அப்பா 2-3 தடவை பேசினா மாசத்துல நாங்கள் உடம்பு சும்மா வைக்கிறோம். தானா வருது, நாங்களா வைக்கிறோம். அது தண்டை வாழ வருது. மாசம் கூட கூட சமைச்சு சமைச்சு கொடுத்துருவா. அது வேற பிரச்சனை. சமைக்கிறத குறைச்சிட்டேன். இப்ப இல்ல கடையும் இல்ல, வீட்டுல இருக்கிற சலாட் மட்டும்தான். வீட்டையும் டயட் ஆயிட்டேன்னு சொல்லி இப்போ அம்மா சமைக்கிறத குறைச்சு. ஏன்னு சொன்னா தம்பி இந்த கல்யாண வீட்டுக்கு போய் கேன்சமா போய்க்கிறங்கிறதுக்கு நிப்பாட்டிட்டு. ஆனா இன்னும் சொல்லுங்க, எல்லாரும் கல்யாண வீட்டுக்காக டயட் வைக்கணும், நடக்கணும், எல்லாம் பண்ணிடலாம். ஆனா மாப்பிள்ளை மட்டும் ஒன்றும் செய்யறாருல்ல. மாப்பிள்ளை சொல்றதுல படத்துல சொல்றது வீடியோ கண்டென்ட் அவன் தான் இப்ப அடுத்த பெரிய ஒரு இதுக்கு வரப்போற ஆள், பெரிய மெயின் ஆள். என்ன விஷயங்கள் பார்த்து கொண்டு அவற்ற ஐடியா எல்லாம் தம்பி அவனுக்கு ஆக்களை கண்டா போகும்போது எங்கடா கழிச்சு என்ன தம்பியை பார்த்து சின்ன வேலை மறக்காம இருங்க. ஆனா நான் டயட் ஐஸ்கிரீம் குடிக்க மாட்டேன் கொஞ்சம். ஆனா நான் குடிக்கிறேன் இல்லைங்க, நான் ட்ரை மட்டும் தான் பண்றேன். ஐஸ்கிரீம் குடிக்கிறேன் சோறு எடுக்கிறேன் கொஞ்சம் அடிச்சு போய் நாங்கள் குடிக்கலாம். சத்தியமா நானும் சோறு குடிக்கிறேன். இருந்துட்டு எங்கேயும் போவேக்க குடிப்பேன். இன்னும் தெரியாம கண்ட்ரோல் பண்ணலாம கிடையாது. நான் கண்ட்ரோல் பண்ணோம்னா இங்க ஆத்துக்கார விடுறாருல பாசத்துல எல்லாம் சாப்பிடுங்க பழதாகிறேன்னு சொல்லி என்ன எக்ஸ்ட்ராவா வாங்கி தரேன். இவர் பிரச்சனை தான் நான் தெரியும் தானே. என்ன சொல்றாரு, பழதாறீங்க பழதாறு சாப்பிட்றேன் 50 பேர் பண்ணி வந்து வச்சிருக்காரு. இன்றைக்கு கழிச்சு தம்பி ஐஸ்கிரீம் வாங்கி தந்திருக்கிறார். அவன் குடிக்க மாட்டான். குடிக்க கூடாது. ஓகே, இன்றைக்கு இது என் மகன் கையில கொடுப்பான். சந்தோஷம் தம்பி. அங்கே ஐஸ்கிரீம் மகள் பார்த்து கொண்டு கேட்பேன். இப்போ தண்ணியும் இருக்கா? தண்ணி தான் வேணும். தமிழ்நாட்டில் போகிற ஊரே கிடையாது. நிறைய நான் இசைக்கலை நான் சந்திச்சிருக்கேன். நீங்களே பார்த்துருக்கீங்க. சரிங்க, அங்கேயே போய் பண்ணணும். பேண்டை பார்த்துருக்கீங்க. மதி அதே போல சூப்பர் சூப்பர் மணி பேண்டை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தான் அவர் ஐஸ்கிரீம் டயட் இல்லை ஹெல்த்தி. பெண்கள் வாசியத்தை நான் அந்த பேண்டை பார்க்குறேன். நான் கொடுக்குறேன். நான் தண்ணி முதல் முறையாக இந்த மனிதனை பார்த்துருக்கேன். அற்புதமாக வாசிக்கிறேன். தம்பி பாடம் என் காதலே பாடல் குடிச்சு பாருங்க. நல்ல குளிரா இருக்கு, குடிப்பிடும். அவ்வளவு அற்புதமா வாசிக்கிறேன். நல்ல கூலா குடிக்கவே. ஏன்னா அந்த பெருமையெல்லாம் வந்து நமது கனடா தமிழ் மக்கள் நான் எத்தனையோ மேடைக்கு நான் போயிருக்கேன். முதல் முறையாக பெண்கள் வாசிக்கிறேன். கல்லு திட்ட முதல்ல தண்ணி குடிக்கிறேன். அந்த எல்லாம் தெரியும், ஆனா செய்கிறேன். மற்ற விஷயங்கள் நல்லா செய்வேன், இந்த விஷயம் மட்டும் செய்கிறேன். அடி தேவிங்க செய்யதான் ஐஸ்கிரீம் நான் குடிக்காது டயட் தான். சத்தம் கேக்குதா? கேட்டா கண்டிப்பா ஓடி வாங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஒரு மைக் கொத்து சத்தத்தை பார்க்க ஊர்ல நிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ணா வாங்கிருக்காரு. என்ன போனீங்களா?
இல்ல பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரைஸ். அது மண்ண அன்போட கேட்டு எடுங்க தானே. Thank you அக்கா. அப்படியே நான் வந்து வார்த்தைகள் சொல்லுங்க. எனக்கு இது வேண்டாம். மகனுக்கு ஐயோ நிறைய ரொட்டியும் பட்டரும் போட்டுதாங்க. கொண்டு பண்ணாமா மகன் பிக்கி தானே ஒன்றும் பண்ணான் சும்மா நிறைய ரொட்டியும் உழைப்பு வேண்டாம் உழைப்பு கொஞ்சம் போடவா வேணாம் காப்பிக்கு எங்களுக்கு தந்துடுவா வேலை பண்ண சும்மா அதான் போட்டுட்டு ஓடுமா இந்த மகனுக்கு பெசலா செய்கிறோம் என்ன ஹோத்து பெசலா போட்டு தர போகிறார். ஏன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் தெரிந்தார் இந்த மகனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஏற்ற மாதிரி செய்ய போகிறார். கொத்துரட்டி கடை அவட்ட பேரை பார்க்குறீங்க. ஏன்னா இஞ்சால மியூசிக் போகுது, அதனால் நான் படிவாக காட்டையில் அவட்ட அன்பு தான். அந்த அன்பு எப்பையும் நல்ல அன்பு ஓடி வந்து வாங்குங்க. தேங்க்யூ அண்ணே. திருப்பி வர உங்கள்ட்ட ஏன்னு சொன்னால் முதல் கிளியர் இல்லை, அதனால் இப்போ எடுப்போம். சூப்பராக இருக்கு. முதல் நாங்கள் எடுத்துனாங்க கொஞ்சம் கிளியர் எல்லாம் போட்டு, அதனால திருப்பி எடுப்போம் சொல்லி தம்பி கொத்தரடி போடுற ஸ்டைலு தனி அழகு. நீங்களும் அதுல ஒரு அதிர்ஷ்டசாலி ஆகலாம். சோ உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்த பாட்டு Hi everyone. கொத்துரொட்டி ஜோதிக்கு வந்து கொத்துரொட்டி நல்லா இருக்கு. எத்தனையோ படங்களுக்கு இசையமைத்தாலும் ஐயா மிக சரியாக பதில் சொல்றவங்களுக்கு டொரண்டோ
இங்க பாருங்க எங்கட சூர்யா எடுங்க சூர்யாவை. சூரியனை வழங்காம போயலாது. நானே சொல்லிக்கிறேன். அவர் வியாபாரத்தில் நிற்கிறார் பாவம். பாட்டு முடிஞ்சு ரெண்டு செட்டா பிரிச்சுக்கலாம். வாங்கோ வாங்கோ வாங்க 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 வாங்கோ கம்பெனி அண்ணன் வியாபாரம் செய்றீங்க. ஒரு பேக் தான் சரி போங்க 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 பேக் தான் ஒரு பேக் தான் டிக்டாக் இல்லைங்க இது. நாளைக்கு வரோம். நாளைக்கு நிறைய சேல் இருக்கா. நாளைக்கு வாங்க. நாளைக்கு செய்யலாம். சரியான கடையில் அவர் எப்பயும் செயல்பட்டு தான் தருவார். அப்படியான பாசக்காரர். மெகா செயல். மெகா செயல். வாங்க 2 கடை போட்டிருக்கேன். இங்கேயும் போட்டிருக்கேன், அங்கேயும் போட்டிருக்கேன். சொல்லுங்க நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு நிறைய வித்தியாசமா இருக்குது. நாளைக்கு அங்க இருக்கு புது டெலிவரி இன்றைக்கு வந்திருக்கு. நாளைக்கு கொண்டு வருவோம். வாங்கோ. இன்றைய விட நாளைக்கு இன்னும் ஸ்பெஷல். நாளைக்கு தான் என்ன ஸ்பெஷலா இருக்கு. புதுசா ஒரு பழக்கம் வந்திருக்கா. இது புது பழக்கம். இது புதுசா இதெல்லாம் புதுசு. இங்க பாருங்க. அதான் கலக்கலையா கொஞ்சம் மாடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு அண்ணாவை எடுத்த நாங்கள் ஜோதி விழாவில் அக்காவை எடுக்காம போகலாது. அதனால அக்காவையும் எடுத்துட்டு போவோம்னு சொல்லி. அக்கா அக்கா உங்களுக்கு காய் சொல்லாம போயிடலாம். அக்கா நீங்க பாக்குறவையா அண்ணாக்கு காய் சொன்னா உங்களுக்கு காய் சொல்லலாம் சொல்லாம போயிடலாம். என்னால அதான் உங்களை மறுக்கா எடுப்போம்னு சொல்லி. சரி அக்கா தேங்க்யூ. நீங்க பிஸியா இருக்கீங்க. பாட்டு கேட்கறதுக்கு மக்கள் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா எங்களை பார்க்க ஜோதி விழாவில். இந்த ஐயப்பன் கோபுரம் தெரியக்க இன்னும் சூப்பரா இருக்கு. எங்களோட அப்பாவோட ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா இருந்து ஜோதி விழாவுக்கு வர ஒன்று உங்களோட ஆசீர்வாதம் அப்பையும் இருக்கணும். எப்படி இருக்கு? நடுவில் நாங்கள் ரெட்டில் வருவோம், ஜீன்ஸில் வருவோம். முண்டைக்கு நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கிறோம். சூப்பராக. அதுவும் இங்கே பாருங்க கர்டன்ஸ் ப்ளவுஸோட வந்திருக்கோம், பாவாடை சட்டையோட. எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா காணொலிக்கு எழுதுங்க. எப்படி இருக்கு நெஸ் ஃபேமிலி ஷோ மாதிரி. இங்கே பாருங்க ஜோதி விழாவில் தமிழன்னு சொல்லி கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட அப்பா போகிறார். அவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். சூப்பராக செய்கிறேன். நாங்கள் போய் எல்லாரையும் ஒன்று எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். கடை வீடியோ எடுக்க போறோம். நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். இங்கே வேணுங்கோ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மேனஸ் அப்படி வந்து உடுப்புகள் வாங்கலாம். இங்கே நல்ல நல்ல உடுப்புகள் இருக்கு. உங்களுக்கு இளநியா வாங்கிட்டு வந்துடுவா அம்மா. இளநியா வாங்கிட்டு வந்துடுவா தண்ணி எனிதிங். நான் எடுக்கல விருப்பம் விளையாடி எடுக்க மாட்டேன். ஆமா இங்க பாருங்க இவர் எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன். அவர் பிஃபோர் கலந்து சாப்பிடுவோம். விவரோ எடுப்போம்னு சொல்லி விவரோ எடுக்கலாம். கண்டிப்பா வந்து இவரை எடுக்காம போறேல. இவர் அண்ணைய காணையில அக்கா நிக்கிறா. மைதானமா வேண்டியதாக இருக்குது. எப்படி இருக்கிற ஃபேமிலி ஷோ மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கட அப்பாக்கள் தொடர்ந்து வந்து நீங்க எல்லாருமே விரும்பி கேட்ட மாதிரி இளைய தளபதி விஜயனுடைய பாடல் போகுது, இசைஞானி இளையராஜாவுடைய பாடல் வருது, எம்ஜிஆர் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு.
அடிக்கடி வா அக்காவை நாங்கள் நெடுகளும் ஃபாலோ பண்ணுறாங்க. டிக்டாக்லாம் அந்த மாதிரி செய்கிறா. இந்த அக்கா மாதிரி அல்ல கடையில் கதைங்க நீங்கள் பற்றி ஜோதியை பற்றி சொல்லுங்க. நாங்கள் இப்போ ஜோதி விழாவுக்கு வந்தாங்க. இது வந்து ஐயப்பன் கோயிலாக நடக்குது, நல்ல சிறப்பாக நடக்குது. நிறைய சனம் வந்து நீங்களே பெறாத நீங்கள் நாளைக்கும் பெறலாம், நாளைக்கும் பெறலாம். வாங்க எல்லாரும் வந்து இதுக்குள்ள என்ஜாய் பண்ணலாம். ஓகே லவ் லவ் நான் எங்களோட குட்டிமான பேரை நான் மறந்து போனேன், அம்மாவே மறந்து போனேன். உங்களுக்கு லவ் லவ்னு சொன்னாதான் உங்களுக்கு அவனை முடிஞ்சிடும். ஒன்றுக்கு 2 நெட்டோம் சாலிக்கா, ஒன்றுக்கு 2 நெட்டோம் பாருங்க. அக்காக்கா தம்பிக்கா 2 நெட்டோடு தராங்க. 10 இங்கே தான் எங்களோட லவ் லவ் நெட்டோ வாங்கிட்டு போகிறா. இந்த கடையில் கூடுதல் அடுக்கு எல்லாமே இருக்குது. மக்கள் இருக்கிற கூட ஆட்டு மங்கலம் இருக்குது. அதனால் கொஞ்சமாக நோமலாக கடை எடுத்து போடுவோம். மதி ஸ்ட்ரோ தாங்க. ஸ்ட்ரோ 2 ஸ்ட்ரோ தாங்க. 2 ஸ்ட்ரோ நம்பி இல்லாமல் நாங்கள் இல்லை. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ ஸ்ட்ரோ ஸ்ட்ரோவில் போடுது. குட்டிமா பாருங்க. ஐயோ பார்க்குற இடமெல்லாம் நிற்கிறோம். ஐஸ்கிரீம் கடை ஏன்னு சொன்னால் என் மகள் ஸ்லசி கேட்குறா. முதல் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம், தம்பி கலெக்ஷன் வாங்கி தந்து குடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்லசி வாங்க வந்து நிற்கிறோம். என் சின்ன பிள்ளைகள் இருக்கிறா தெரிந்தானே எல்லாம் வாங்கி கொடுக்கணும். பார்த்தீங்களா எங்களோட மக்கள் எப்படி இருக்கிற மாதிரி பாருங்க. ஸ்லைஸி ஆரஞ்சு வேணுமா? ஸ்லைஸி என்ன வேணும்? ஸ்லைஸி சரி சரி. ஸ்மால் வாங்கவா? Stabanam Inforce Life Insurance, Life Insurance, Critical Illness Insurance, Health Insurance, Disability Insurance, Group Benefits, Estate Planning, RRSP, TFSA மற்றும் FSHA ஆகிய சேவைகள் இவரிடம் இருக்கிறது. ஸோ என்ன மாதிரி ஷோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? மெல்ல மெல்ல அந்திவானம் அப்படியே இருட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கு பாருங்க. பின்னால கோபுரம் தெரிய ஜோதி விழா கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. பார்க்க எப்படி இருக்கு இந்த இடம்? கண்டிப்பா பிடிச்சிருக்கும். கொஞ்சம் இருட்டா ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் இந்த இருட்டுக்கு தான் இன்னும் கூட நல்ல. ஒரு பக்கம் பார்த்தா இசைஞானியுடைய பாடல் வருது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஏஆர் ரஹ்மானுடைய பாடல் வருது. இப்படி ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் சாக்ஷாத் நம்ம சித்து தான். இவங்க தான் இந்த பாடல்கள் எல்லாம் தேர்வு செஞ்சாங்க. நீ போக மாட்டேன் சொல்ல சொல்லி எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அதை நான் என்ன பண்றது? யாருமே கை தட்டுறாங்க இல்ல. ஒரு ஒண்ணு பண்ணலாம், உங்க சைடா ஏன் சைடான்னு பாத்துலாம். இப்ப நாங்க ஸ்விட்ச் பண்ணிட்டோம். சோ இப்போ உங்க சைடா ஏன் சைடான்னு பாத்துலாம். ஏன் சைடு கொஞ்சம் வீக் தான். என்ஜாய் பண்றீங்களா இல்லையா? என்ஜாய் பண்றோம். என்ஜாய் பண்றீங்களா இல்லையா? என்ஜாய் பண்றோம். எப்படி உங்க சைடு கேக்குது? பரவாயில்ல. அடுத்த பாடல் இந்த பாடல் அவன் போடி போயிட்டு வாங்க.
ஓடா கஷ்டம் என்னால் போகிறாலும் அவரையால் போங்க சிரி 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 பழக சிரித்ததையும் சிரி பழக வாங்க வாங்க எல்லாம் ஜூட்டி எடுப்போம் இவர் அந்த காலத்துல இருந்து நல்லாண்டா அந்த மாதிரி எங்களை பார்த்து பிள்ளைகளுக்கெல்லாம் சர்பேட் அதெல்லாம் கொடுப்போம் இன்றைக்கும் அந்த மாதிரி எங்களை மாதிரி ஆகும் உங்களுக்கு இந்த ஐயப்பன் ஆலய ஜோதி விழாவில் டிக்டாக்ல இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிற தமிழ் மக்கள் பார்க்குற இந்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அக்கா இந்த இரவுக்கு என்ன சமையல் போட போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நல்ல சமையல் போடுங்க. நாங்கள் டிக்கோவை பார்த்துட்டு அடுத்த சமையலுக்கு ஆரம்பம் ஆக போகிறோம். இங்கே எங்களுடைய வர்த்தக சங்க தலைவர், எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் எல்லாம் முக்கியமான ஃபேமிலி சிவமதி. ஓகே என்ன பாய் வச்சுக்கிறா யூடியூப் சேனல் சும்மா வச்சு. வணக்கம் உறவுகளே, வருடா வருடம் தோறும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்ற ஐயப்பனுடைய ஆலயத்தினுடைய ஜோதி விழா 2025 மிகவும் சிறப்பாக பாருங்கள். எல்லா இடமும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். இங்கே மக்கள் மட்டுமல்ல, சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று எல்லா மக்களும் கூடியிருக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு ஜோதி விழா 2025. நான் நினைக்கிறேன் இன்று மட்டுமல்ல நாளைக்கும் வாருங்கள். இங்கே ஐயப்பனுடைய ஆலயத்திலே வருடாவடம் தோறும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே இந்தியாவில் இருந்து புகழ்பெற்ற எங்களுடைய சூப்பர் சிங்கர் புகழ், சரிகம புகழ், சீத்தமிழ் புகழ் பாடல்கள்லாம் வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று மட்டுமில்லை, பாருங்கள் எல்லா கடைகளிலும் எங்களுடைய உறவுகள் திரண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு என்னென்ன வேணும், சுட சுட எல்லா உணவுகளும் சுட சுட கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க நல்லா நன்றி 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 நன்றி. உங்களை சந்தையில யூடியூப்ல உலகத்தில் வாழ தமிழ் மக்கள் மத்தியில மிக பேசப்படுற ஒரு யூடியூப்பாக இருக்குது. சமையல் முறைகள், அணுகுமுறைகள், ஆன்மீக முறைகள் அறுபத்தையும் கொண்டு வர சகோதரிக்கு எங்களுடைய வர்த்தக சங்கத்தினுடைய சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உங்களுடைய இந்த தொடர்பு தொடர்ந்து எங்கள் எல்லோரும் கிடைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் ஐயப்பன் உங்களுக்கு அருள் கொடுக்க உண்டு பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. குடிக்க போறீங்களா? குடிக்க போறீங்களா? நீங்க நல்லா கழிப்பீங்க. நான் கடவுள் தான் இருக்கிறேன். நான்